ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மின் ஹக்கில் வலத் அலல் வாலித் அன் யுஹ்சின அதபஹு வ யுஹ்சின இஸ்மஹு. ஒரு தந்தைக்கு இருக்கின்ற கடமைகளில் ஒன்று, ஒரு பிள்ளையின் மீது ஒரு தந்தைக்கு இருக்கின்ற கடமைகளில் உள்ளதுதான் அவரை பண்படுத்துவதும் அவருக்கு அழகிய நாமத்தை சூட்டுவதும். அழகிய நாமங்களை சூட்ட வேண்டும் எங்களுடைய பிள்ளைக்கு. அல்லாஹ்வுக்கு விருப்பமான பேர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு பிள்ளை பெற்றவர்களுக்கு இருக்கின்ற சவால் மிக சிரமப்படுவது பேருக்கு தான். மௌலைமார உயிரை வாங்கிடுவார். என்ன பிரச்சனைண்டா, நல்ல அர்த்தமுள்ள பேரை சொல்லுங்க என்று சொன்னா பரவாயில்லை, பாக்கி வந்த பேரெல்லாம் எடுத்துக்கொண்டு அது அரபா என்பதும் தெரியாது, அது பாரசீக மொழியா என்பதும் தெரியாது. அதிகமான பேர்கள் இருக்கின்றது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அரபு பேர் அல்ல. அப்படியான பேர்களை எடுத்துக்கொண்டு வந்து அவர்களுக்கு இணக்கமான எடுப்பான பேர்களை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே தேட வைப்பது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்பு அஸ்மாஇக்கும் இலல்லாஹி அப்துல்லாஹ் வ அப்துர் ரஹ்மான். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான பேரு அப்துல்லா அப்துர் ரஹ்மான். அல்லாஹ்வுடைய அடிமை, ரஹ்மானுடைய அடிமை. அப்ப ஒரு சஹாபிய பேரை சொல்லுங்க. நபிமாருடைய பேரை சூட்டுவதும் இஸ்லாத்தில் வரவேற்கத்தக்கது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு பிறந்த அண்டே இப்ராஹிம் என்று சூட்டினார். அப்படி நபிமாருடைய பேரை சூட்டலாம், சஹாபாக்களுடைய பேரை சூட்டலாம். எதுவும் குறைந்த பேர் அல்ல, எதுவும் தாழ்ந்த பேர் அல்ல. அல்லாஹ்வுக்கு விருப்பமான பேரை சூட்டவன். எனவே இந்த ஆரம்பத்திலே இந்த ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டும். நாளை இந்த பேர் இன்றைக்கு இணக்கமாக இருக்கும், எடுப்பாக இருக்கும், கேட்பதற்கு நன்றாக இருக்கும். ஆனால் நாளை பாடசாலையிலே ஒரு பிள்ளைகள் நையாண்டி பண்ணக்கூடிய ஒரு பேராக இருக்கும், பிள்ளைகள் கேலி செய்யக்கூடிய ஒரு பேராக இருக்கும். அந்த பிள்ளை வருந்துவான் இந்த பேரால. பாப்பா கபூர்ல இருப்பார் இந்த பேரை வைத்த பாப்பா. எனவே இது எவ்வளவு கைசேதமான விஷயம். எனவே இதுவும் ஒரு தந்தை ஒரு பிள்ளைக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள்ல உண்டு. நல்ல பேரை சொல்லுங்க. பேரை நீங்க எடுத்துக்கு வந்து இங்க சிரமப்படுத்தாம நல்ல பேர் ஒன்று தாங்க. விரும்பினா நல்ல பேரை தேர்வு செய்ய. இந்த பேர் சிக்கல்கள் எங்களுடைய இந்த இந்தியா இலங்கை போன்ற பிரதேசத்தில் தான் இதுக்கு இவ்வளவு சிரமம். ஆனா அரபியல்ல பேரை பாருங்க, முஹம்மத், அப்துல்லா, அப்துர் ரஹ்மான், இதுதான் பேர். வாக்கி நல்ல அழைப்பதற்கு நன்றாயிருக்கணும், எடுப்பாயிருக்கணும் என்று யோசிப்பது கிடையாது அன்புக்குரிய சகோதரர்களே. எனவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பணி மோசமாக இருக்கின்ற மோசமான கருத்துகள் கொண்ட அந்த பேரை மாற்றி அமைப்பது என்று வரலாறுகளிலே வருகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, மோசமான கருத்துகள் இல்லாத பேராக இருந்தால், என்ன பேராக இருந்தாலும் அது வைக்கலாம். அல்லாஹ் தஆலாக்கு விருப்பம் இல்லாத ஒரு தீய அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய பெயர்கள் தவிர்த்து என்ன பேரையும் வைக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டுப்பாடை வைத்தார். உங்களோட பிள்ளைகளுக்கு வலா துசம்மி குலாமக்க யசாரன் வலா ரபாஹன் வலா நஜீஹன் வலா அஃப்லஹ். உங்களோட பிள்ளைகளுக்கு யசார் என்று வைக்க வேண்டாம் பேர், ரபாஹ் என்று வைக்க வேண்டாம், நஜீ என்று வைக்க வேண்டாம், அஃப்லஹ் என்று வைக்க வேண்டாம். இப்படியான பேர்களை நீங்க சூட்ட வேண்டாம். நல்ல அர்த்தம் தான் இந்த பேர்களுக்கு, அர்த்தம் இல்லாத பேர் இல்லை. யசாரண்டா இலகுவானது என்ற அர்த்தம், ரபாஹண்டா இலாபம் வருவாய் என்ற அர்த்தம், நஜீஹண்டா வெற்றி, அஃப்லஹண்டா மிக வெற்றி என்ற அர்த்தம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒருவர் வந்து இந்த பேர் வைக்கப்பட்ட ஒரு ரபா அல்லது யசார் அல்லது நஜா, அவர் எங்கே என்று கேட்டால் இங்கே யசார் இல்லை என்று சொல்ல வேண்டி ஏற்படும், இங்கே நஜீ இல்லை என்று சொல்ல வேண்டி ஏற்படும்.
ஏனென்றா வெற்றி இல்லை, பரக்கத் இல்லை, இலாபம் இல்லை என்று சொல்ல வேண்டி ஏற்படும். எனவேதான் இந்த பேர்களை தவிந்து கொள்ளுங்க. வெற்றி இல்லண்டா வீட்டுல, இலாபம் இல்லண்டா வியாபாரத்தில். எனவேதான் இப்படியான பேரை, இப்படியான நிகழ்வுகள் ஏற்படுவதால் தவித்துக் கொள்ளுங்கள். ஆனா ஹராம் இல்லை அந்த பேரை சூட்டுவது, நல்ல பேர். ஆனா இப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் வருமல்லவா, எனவே தவித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு விடயத்தை அவதானிக்க வேண்டியிருக்கின்றது அன்புக்குரிய சகோதரர்களே. ஒரு பிள்ளையுடைய பெயருக்கு முன்னால் தந்தையுடைய பெயர் தான் பெறணும். ஒரு பிள்ளையுடைய பெயருக்கு பின்னால் வர வேண்டியது தந்தையுடைய, இன்னாருடைய மகன் இன்னார் என்றுதான் பெறணும். இதுதான் நியாயம். இன்றைக்கு சில பெண்கள் திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய கணவனுடைய பெயரை இணைத்து வைத்திருப்பதை பார்க்கலாம். பாப்பாட பெயர் அதோட சரி, திருமணத்துக்கு பிறகு கணவனுடைய பெயர் தான் அவர்களுடைய பெயரில் இணைச்சி, அதுவும் பெரிய பதவியில் இருப்பவர்கள் அதில் மிக விசேடமாக இருக்கிறார். எனவே அல்லாஹு தஆலா சொல்லுனான், உதுஉ லி ஆபாயிக்கும், உங்களுடைய தந்தையுடைய பெயரை சொல்லி உங்களை அழையுங்கள். உங்களுடைய தந்தையுடைய பெயர் தான் ஞாபகமுறுத்த வேண்டியது உங்களுடைய பெயருக்கு முன்னால். வஹுவ அக்ஸத் இன்தல்லாஹ், அதுதான் அல்லாஹ்விடத்தில் நியாயம், நீதியாதான், தர்மமாதான். இன்றைக்கு அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இவர்களுக்குள்ள விவாகரத்து நடந்தா இவர் யாரோ அவர் யார். ஆனா தந்தை பிள்ளை என்ற உறவு ஒரு போதும் பிரிக்க முடியாது, எதனாலும் பிரிக்க முடியாது. எனவேதான் இந்த நிகழ்வுகளை நாங்கள் காணுகின்றோம். இது அல்லாஹு தஆலா தடுத்த விஷயமா. உங்களுடைய பெற்றோருடைய இன்றைக்கு ஒரு ஜாப் கணவர், ஒரு பதவியில் இருக்கிற கணவரை இவருக்கு திருமணம் முடித்து கொடுத்தா பாப்பாவும் மறந்து, பாப்பா ஒரு மீன் வியாபாரி எரிப்பார், அவரை விவரிக்க வேண்டியிருக்கிறே இன்னார மனைவி என்றுதான் அதற்கு பிறகு அவர்கள் பெயரை மாற்றிக்கொள்ளுகின்றார். பாப்பா ஒரு நினைவு அவரை அறிமுகப்படுத்த முடியாத ஒரு தரத்தில் இருப்பார். எனவே கணவனை சொல்லி அறிமுகப்படுத்துகின்றவர்களை பார்க்காது, நியாயம் இல்லை அன்புக்குரிய சகோதரர்கள், அது தர்மம் இல்லை, அது நீதி இல்லை. நாளை மறுமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு, எங்கட பாப்பாட பேரை சொல்ல வெக்கம் எங்களுக்கு, எங்கட பாப்பா இந்த அளவுக்கு எங்களை கொண்டு வச்சிருக்கார், அவர பேரை சொல்ல வெக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னக்கும் துதுஊன யௌமல் கியாமத்தி பி அஸ்மாயிக்கும் வ பி அஸ்மாயி ஆபாயிக்கும் ஃபஅஹ்சினு அஸ்மாஅக்கும். நாளை மறுமையில உங்கள் அல்லாஹ் தஆலா உங்களுடைய பெயரை கொண்டும் உங்களுடைய பெற்றோருடைய உங்களுடைய தந்தையுடைய பெயரை கொண்டும் தான் அழைப்பான். எனவே உங்களுடைய பெயர்களை சிறந்ததாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விவகாரங்களிலே நாங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். நாளை சமூகத்திலே எள்ளி நகையாடக்கூடிய ஒரு பெயராக, பிள்ளைகளுக்கு மத்தியிலே அவமானப்படக்கூடிய ஒரு பெயராக இருந்தால் காலம்பூராக அவன் எவ்வளவு உயர்வை சந்தித்தாலும் இந்த பேருனுடைய தாக்கம் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கு. இந்த பேரால அவன் அவமானப்பட்டு கொண்டிருப்பான், அவன் வருந்துவான், இந்த பேரை யார் வச்சு எனக்கு என்று கைசேதப்படுவான். அந்த நேரம் நாங்கள் கபருக்குள்ள இருப்போம் அன்புக்குரிய சகோதரர்களே. எனவே பேரை எங்கட விருப்பம் இல்லாட்டியும் அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பமான பேராக ஆக்கி கொள்வோம் நாங்க. எனவேதான் அது எங்களுடைய கடமைகளில் உண்டு. எங்களுடைய பிள்ளைக்கு பேர், எங்களுடைய பிள்ளைகளை சாலிகாக வளர்ப்பது எப்படி எங்களுக்கு கடமையோ அது போன்ற ஒரு ஹக்கு தான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர் சூட்டுவது. எனவே இப்படி போன்ற அடிப்படையான விடயங்களிலே கவனம் எடுத்து கரிசனை எடுத்து இஸ்லாம் எதை வரையறுத்திருக்கின்றதோ அந்த வரையறைகளை மீறாமல் இஸ்லாமிய வாழ்க்கையாக சிறிய விடயத்திலும் பெரிய விடயத்திலும் எங்களுடைய வாழ்க்கையை அமைக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக.